எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பெரியவங்க பழமொழிகள்ல பல ரகசியங்கள ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்வாங்க. இன்னும் சில பேர் ஒரு ஆண் சம்பாதிச்சு மட்டுமே ஒரு குடும்பம் உயர்ந்திட முடியாது அப்படின்னும் சொல்வாங்க. அந்த வீட்டுக்கு வர பெண்ணோட கைராசியும், அதிர்ஷ்டமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் சொல்வாங்க. இத நீங்க உங்க நிஜ வாழ்க்கையில கூட பல இடங்கள்ல கவனிச்சிருக்கலாம். சில பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ள மருமகளா, இல்லாட்டி மனைவியா காலடி எடுத்து வச்சதுமே அந்த வீட்டோட நிலைமையே டோட்டலா மாறிடும். அதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பணவரவு தானா கூடும். குடும்பத்துல நிம்மதியும், சந்தோஷமும் நிரம்பும். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களோட அன்பான மனசு மட்டும் தான் காரணம் இல்லைங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சில ராசி பெண்களுக்கு இயற்கையாவே குடும்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்க பிறந்து வளர்ந்த வீட்டுக்கும் மட்டும் இல்லாம புகுந்த வீட்டுக்கும், குறிப்பா அவங்க கணவரோட வாழ்க்கைக்கும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் பலருக்கு பயனுள்ள ஒரு தலைப்பை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, தன்னோட கணவருக்கு அதிர்ஷ்டத்தையும் அசுர வளர்ச்சியும் கொண்டு வரும் ராசி பெண்கள் யார் யார் அப்படின்னு. இந்த வீடியோல எந்தெந்த ராசி பெண்கள் கணவரோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க, எந்த ராசி பெண்கள் வீட்டுக்குள்ள வந்தா மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கும், எந்த ராசி பெண்கள் வந்த பிறகு வீட்டில் பணவரவு, நிம்மதி, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் சும்மா அசுர வேகத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் நம்ம சுபியோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இப்போ நாம் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பொதுவான கணிப்புகள் மட்டும்தான். இதை வச்சு இந்த ராசி மட்டும்தான் பெஸ்ட்டு, மற்ற ராசி அப்படி இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான குணம், அன்பு, திறமை கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல பெண் அவங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி, தன்னோட அன்பாலையும் பொறுப்பாலையும் ஒரு சாதாரண வீட்டை கூட சொர்க்கமாக மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம்னு வந்துட்டா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தன்னோட கணவரையும் குடும்பத்தையும் கைவிடாமல் தூக்கி நிறுத்துற குணம் எல்லா பெண்களுக்குமே இருக்கு. ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு இயற்கையாகவே ஃபேமிலி லக், அதாவது கணவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி மற்றும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ப்ராஸ்பரிட்டி வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் இயல்பாகவே அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடவே நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் மட்டும்தான். சுய ஜாதகத்தை பொறுத்து இது எல்லாமே வந்து இதில் மாறுபாடுகள் வரலாம். இப்போ 5 ராசிகளில் முதலாவதா நாம பார்க்க போற ராசி ரிஷப ராசி பெண்கள். செல்வ அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த ரிஷபராசி பெண்கள். ரிஷபராசி பெண்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க பொதுவாக பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க. தேவையில்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம்னு வந்து அந்த குடும்ப பொறுப்பு இவங்க கைக்கு வந்துட்டா அப்புறம் பாருங்க, அமைதியாக இருந்தவங்க அப்படி சிங்கமாக மாறிடுவாங்க. குடும்பத்துக்காக முன்னாடி நின்று எதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு வீட்டுக்கு மருமகளாக வரும்போது அந்த வீட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? முதலாவதாக அந்த குடும்பத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி வரும். அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் குடும்பம் சீராக போக ஆரம்பிக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள், அனாவசியமான செலவுகள் எல்லாமே டக்குன்னு குறையும். இவங்களுக்கு சேமிப்பு பண்ணுறதுல அசாத்தியமான திறமை இருக்கும். பைசாவாக சேர்த்து வச்சு குடும்பத்தை சீக்கிரமே செட்டில் ஆக வைப்பாங்க. முக்கியமாக இவங்க தன்னோட கணவரை ரொம்பவே மனதளவில் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஆண்கள் வெளிய உலகத்தில் வேலைக்கோ பிஸ்னஸ்க்கோ போகும்போது எத்தனையோ அவமானங்கள், தோல்விகளை சந்திக்கலாம். அந்த நேரத்தில் இவங்க பின்னாடி நின்று உங்களால் முடியும், நீங்கள் ஜெயிப்பீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது கணவருக்குள்ள ஒரு அசுர பலத்தை கொடுக்கும். நிறைய ஆண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப்பில் ஒரு தெளிவோ வளர்ச்சியோ இருந்திருக்காது. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு இந்த ரிஷபராசி பெண் வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்களோட கரியரில் பெரிய க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அதுக்கு காரணம் இந்த பெண்களோட லக்கி வைப்ரேஷன் தான். ரிஷபராசி பெண்கள் வீட்டை ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. குடும்பத்தோட நல்லதுக்காக தன்னோட சொந்த ஆசைகளை கூட ரொம்ப ஈஸியாக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. கணவனோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம சைலண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. அதனால தான் பல ஜோதிட நூல்களில் ரிஷபராசி பெண்களை மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இரண்டாவதா பார்க்க போற ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி பெண்கள். கடகராசி பெண்களோட ஆக சிறந்த குணமே அவங்களோட அன்பு தான். இவங்க கொஞ்சம் எமோஷ்னல் ஆனவங்க.
டக்குன்னு கண் கலங்கிடுவாங்க. சாஃப்ட் ஹார்ட்டட். ஆனால் குடும்ப பிணைப்பு அப்படின்னு வந்துட்டா இவங்கள விட ஸ்ட்ராங்கானவங்க யாருமே இருக்க முடியாது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்போவுமே தன்னோட குடும்பத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. தனக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. கணவர் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவரோட முகம் லைட்டாக சுருங்கி இருந்தால் கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன ஆச்சு, ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவரோட மனசை முதல்ல தேத்துவாங்க. வீட்டுக்குள்ளே எப்பவும் ஒரு அமைதியான பாசிட்டிவான சூழலை வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. கடகராசி பெண்கள் இருக்கிற வீட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே பாசத்துக்கு பஞ்சமே இருக்காது. குடும்ப ஒற்றுமை ரொம்ப பலமாக இருக்கும். ஒரு ஆணுக்கு வெளியே உலகத்தில் எவ்வளோதான் திறமை இருந்தாலும் எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வரும்போது அங்கே நிம்மதியும் அமைதியும் இல்லைன்னா அவனால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அந்த நிம்மதியையும் அமைதியையும் ஒரு கணவருக்கு வாரி வழங்குறவங்க தான் இந்த கடகராசி பெண்கள். இவங்களோட லக்கி எனர்ஜி என்ன தெரியுமா? தன்னோட கணவருக்கு மன ரீதியாக மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஆண் மனசு உடைஞ்சு உட்காரும்போது அவனுக்கு தாயாக மாறி அரவணைப்பாங்க. இந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கிறதால அந்த ஆண் எந்த கவலையும் இல்லாமல் தன்னோட கரியர்லையும் பிஸ்னஸ்லையும் முழு கவனத்தை செலுத்த முடியும். இதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பொருளாதார நிலைமை உயர ஆரம்பிக்கும். அடுத்ததாக மூணாவதாக பார்க்க போகிறது சிம்ம ராசி பெண்கள். சிம்ம ராசி பெண்களை பற்றி ஒற்றை வரியில் சொல்லணும்னா, இவங்க பார்ன் லீடர்ஸ். பிறப்பிலேயே தலைமை பண்பு இவங்க ரத்தத்தில் ஊறி இருக்கும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, அதே சமயம் நல்ல ஒரு ஆம்பிஷியஸானவங்க. அதாவது வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வரணுன்ற லட்சியம் கொண்டவங்க. தன்னோட கணவரை மோட்டிவேட் பண்ணுறதுல, அதாவது ஊக்கப்படுத்துறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான். ஏதோ வேலைக்கு போனோம் வந்தோம்னு இருக்கக்கூடாது, நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக வளரணும், உங்களோட திறமைக்கு நீங்கள் இன்னும் உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு கணவரை பாசிட்டிவாக புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் சில மனிதர்களுக்குள்ள ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி வரலாம். ஆனால் சிம்ம ராசி பெண்கள் அப்படி கிடையாது. தன்னோட கணவர் நல்லா ஷைன் ஆகணும், சொசைட்டியில் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கணும்னு, தன் குடும்பம் ஒரு ராயலான உயர்ந்த வாழ்க்கை வாழணும்னு மனசார நினைப்பாங்க. அதுக்காக கணவருக்கு பின்னாடி ஒரு தூண் மாதிரி நிற்பாங்க. இவங்களோட சப்போர்ட்டும் கைடன்ஸும் ஒரு ஆணுக்கு கிடைச்சா அந்த ஆண் வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக அசுர வளர்ச்சியை காண்பான். கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க முன்னாடி வந்து நின்று அதை தைரியமாக எதிர்கொள்வாங்க. இவங்களோட இந்த கம்பீரமான எனர்ஜியே அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். அடுத்ததா பார்க்க போற ராசி வந்து துலாம் ராசி பெண்கள். துலாம் ராசினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தராசு தான். இவங்க வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணுறதுல ரொம்பவே ஃபேமஸ். குடும்பத்தையும் வெளி உலகத்தையும் உறவுகளையும் எப்படி சமமாக கொண்டு போகணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்களை இவங்க எப்போவுமே தவிர்த்துடுவாங்க. அமைதியாக பேசி தீர்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லார்கிட்டையும் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. தன்னோட கணவரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவரை முழுசாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வாங்க. துலாம் ராசி பெண்கள் இருக்கிற வீட்டில் எப்போவுமே ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். இவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் சொகுசான வாழ்க்கையும் உடனே வரலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சேரும். சமூகத்தில் அந்த குடும்பத்துக்கான மரியாதையும் கௌரவம் நாளுக்கு நாள் கூடும். முக்கியமாக இவங்க பேசுகிற ஸ்டைல் வந்து ரொம்ப சாஃப்டாக அன்பாக இருக்கும். கணவர் வெளியில் எத்தனையோ ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்தாலும் இவங்க பேசுகிற அந்த 4 வார்த்தையிலே அவரோட மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் பறந்து போயிடும். சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த ஒரு வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் பெண்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்களோ அந்த வீட்டை தேடி பணமும் அதிர்ஷ்டமும் தானாகவே வரும் அப்படின்னு. அந்த எனர்ஜியை வாரி வழங்குறவங்க தான் இந்த துலாம் ராசி பெண்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது 5வது ராசி பெண்கள் வந்து மீன ராசி பெண்கள். நம்ம லிஸ்ட்டில் மீனராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப பியூர் ஹார்ட்டட், அதாவது தூய்மையான கள்ளங்கபடம் இல்லாத மனசுக்காரங்க. இவங்களோட அன்புக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். எப்போவுமே தன்னோட குடும்பத்தோட நலனுக்காகவும் கணவரோட ஆரோக்கியத்துக்காகவும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. கணவரோட ஃப்யூச்சர் பற்றி இவங்களுக்கு எப்போவுமே ஒரு அக்கறை இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு ஆன்மீக ரீதியான சப்போர்ட்டை இவங்க கொடுப்பாங்க. இந்த மீனராசி பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இறைவனோட அருள் ரொம்பவே அதிகரிக்கும். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, மன அமைதி தானாக வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே இருக்கிற பாசம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் பவர் என்னன்னா, இவங்களோட இன்ஸ்டியூஷன், அதாவது உள்மன உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது இல்லை ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அதை இவங்க முன்னாடியே ஓரளவுக்கு கணிச்சிடுவாங்க. அதனால் கணவருக்கு பிஸ்னஸ்லேயோ இல்லை கரியர்லேயோ ஒரு நல்ல ஆலோசகராக இவங்க இருப்பாங்க. கணவர் ஒருவேளை பெரிய கஷ்டத்தில் இருந்தால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட் தருவாங்க. இவங்களோட இந்த நல்ல குணத்தாலேயே பல ஆண்கள் இவங்கள தங்களோட லக்கி சாம் அப்படின்னு கொண்டாடுவாங்க.
நேயர்களே, இப்போ நாம 5 ராசிகள பத்தி பார்த்தோம். ஆனா உண்மையா பிராக்டிகலா சொல்லணும்னா, ஒரு குடும்பத்த உயர்த்துறது வெறும் பணமோ, நகையோ இல்லங்க. ஒரு நல்ல பெண்ணோட அன்பான சப்போர்ட், அவங்களோட பொறுமை, குடும்பத்துக்காக அவங்க பண்ற தியாகங்கள், சாக்ரிஃபைசஸ், அவங்க வாயிலிருந்து வர பாசிட்டிவான வார்த்தைகள். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு குடும்பத்த மெல்ல மெல்ல வளர்க்குது. இன்னைக்கு வெளி உலகத்துல எத்தனையோ ஆண்கள் பெரிய லெவல்ல ஜெயிச்சு, சாதிச்சு நிக்கிறாங்கன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம், அவங்க தோத்து போய் நின்றப்போ, "பரவாயில்லங்க, பார்த்துக்கலாம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் கொடுத்த அந்த ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை தான் ஆண்கள ஓட வைக்குது, ஜெயிக்க வைக்குது. அந்த வகையில தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிற எல்லா பெண்களுமே போற்றத்தக்கவர்கள் தான். கடைசியா நான் சொல்லிக்கிற விஷயம் இதுதான். ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். வெறும் ராசி மட்டுமே ஒருத்தரோட வாழ்க்கைய முழுசா முடிவு பண்ணிடாது. ஒரு பெண்ணோட நல்ல மனசு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பரஸ்பர புரிதல், உண்மையான அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற சப்போர்ட்டு மற்றும் மரியாதை, இதுதான் ஒரு குடும்பத்தோட உண்மையான அதிர்ஷ்டம். அதே நேரம் ஜோதிட ரீதியான சில ராசி பெண்களுக்கு இயற்கையாவே அந்த ஃபேமிலி லக் எனர்ஜி அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்த்தோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த லிஸ்ட்ல உங்க ராசி இருக்கா? இல்ல உங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்ட தேவதையா வந்த உங்க மனைவியோட ராசி இதுல இருக்கா? அப்படி இருந்தா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. உங்க லைஃப்ல உங்களோட மனைவி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பாசிட்டிவ் மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு நாங்களும் ஆவலா இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.